1 2 3 ஏய் கரெக்டாக போட்டேன். ஏய் மீன் இருக்குடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேருந்து வாங்கியிருக்கோங்க. அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு வந்து 2750 ரூபா வச்சோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன நெட்டுனா அந்த பீச் வலைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ இது மழை காலம், ஸோ அதனால் சரி ஒரு இதுக்காக வாங்கியிருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நம்ம டெமோ தான் வந்து பார்க்க போகிறோம், எப்படி வந்து போடுறது இதுன்னு. நல்லா கற்றுக்கிட்டால் தான் இதில் வந்து மீன் வந்து பிடிக்க முடியும். சரி, ஓகே, இதை அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ, பார்த்து வெட்டணும். நம்மளாட்ட இதையும் சேர்த்து வெட்டிடக்கூடாது. இந்தா இருக்குங்க, இதுதான் வந்து வந்த பேக்கேஜ். நல்லா வெயிட்டு, ஒரு சைடு மட்டும் பயங்கர வெயிட்டாக இருக்குது. சரி, ஓகே, டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து வெட்டிக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. இருக்குங்க, நெட்டு தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கங்க, இது கீழே வந்து அது கல்லுன்னு நினைக்கிறேன், வெயிட்டுக்கு உள்ளது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாம். இது ஒரு டைப்பில் வந்து இதை தான் தூக்கி வந்து போடுறது. இது எப்படி போடணுன்னு ரவுண்டாக வந்து போடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது போக வந்து இதுக்குரிய கயிறு. இதை அப்படியே தூக்கி எறியணும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இங்கே நெட்டுனா கொஞ்சம் அவுந்து இருக்குது. அது வந்து ஒரு டைப்பே வந்து கயிறு மாதிரி உள்ள டைப்பில் ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக தந்திருக்காங்கங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து போட ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலாம். எப்படி வந்து மாட்டுது, எப்படி வந்து போகுது, ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கயிறை வந்து பிடிக்க சொல்லிட்டேன். எதுக்காகனா பெய்கிறோம், அதுக்காக தான் பயந்துக்கிட்டு. இது எப்படி போட போகிறேன்னு தெரில. ஃபஸ்ட்டு எப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டாங்க. சுத்தலை எடுத்து விடணுமா? ஆனால் பெரிய நெட்டாக தாங்க இருக்குது. ஆனால் சின்னதுனா இல்லை, ரொம்ப பெருசு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம ஃபஸ்ட்டு சும்மா தான் தூக்கி போட போகிறேன். எப்படி வந்து விரிஞ்சிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். 1 2 3 ஆனால் விரிஞ்சிட்டு போல. ஆளை ரொம்ப போதேப்பா. எனக்கு இது சத்தியமாக தெரிலங்க. எடுத்துடுறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா? இதை விரித்து போடணும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ இன்னொருக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன், பார்க்கலாம். 1 2 3 ஏய் கரெக்டாக போட்டேன். கரெக்டாக போட்டேன். சரி, இப்போ போட்டாச்சுலாம், இழுத்து தான் பார்க்கலாம். இன்னும் ஆழம் போகணுன்னு நினைக்கிறேன்டா. போகுது பாரு. சகதியா? சரி, எடுத்துக்கலாம். எங்களுக்கு ஆனால் ஓரளவு கரெக்டாக போட்டேங்க. ஏய் மீன் இருக்குடா. நம்ம நேரத்துக்கு இது எப்படா எடுக்கிறது? எங்க? ஆமாடா, குட்டி மீன்டா. இரு இந்த ஃபஸ்ட்டு இந்த பெரிய மீனை எடுக்கலாம். இதுவுமே குட்டி தான். வந்துருச்சுங்க. ஒரு மீன் மாட்டியிருக்கு. சக்ஸஸ். போட்டதுக்கு வந்து ஒரு மீன் மாட்டியிருக்கு. சரி, ஓகே, இதை வந்து இந்த பையில் வந்து போட்டு தண்ணி இருக்கிற இடத்துல வந்து வச்சிடுறேன். சரி, ஓகே, அகைன் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மெதுவாக தான் வீச போகிறோம். ஐயோ, கையில் சேர்த்தாப்புல பிடிச்சிக்கிருச்சு. நான் ஒரு நாள் போட்டது கிடையாது. இது வேணா இப்படி போடுங்கண்ணே. போட்டதில்லை.
இந்த பாருங்க, ஒரு குட்டி மீன் மாட்டியிருக்கு. குட்டி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு போல் கைங்கிட்டு. கிடக்கு. அங்கிட்டு போட்டோம்னா முள்ளு கிடக்கு. இங்கே முள்ளு இல்லைண்ணே அவ்வளோவா? இங்கே முள்ளு கிடையாது. இது வந்து கிடங்கு. நான் கீழே விடக்கூடாது. ஆழம் போவோம், அது 5 அடிக்கு ஆழம் போவோம். அகைன் வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் விரியணும் நானே. சரி ஓகே, அகைன் இன்னொருக்க ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு செட்டப் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து போட போகிறேன். இல்லைடா, அந்த ஸ்டோன் வந்து அப்படியே மாறி விழுந்துருதுடா. ஓகேவா? இப்போ வந்து அகைன் போட போகிறோம். வீச்சு வலை வர மாட்டேங்குதுடா, வர மாட்டேங்குது. சரி ஓகே, இப்போ போட போகிறேன். இல்லை இல்லை, அந்த கல் எல்லாம் சேர்த்து இருக்கு மீன் ஒன்று. இல்லை இப்போ வரலன்னா என்னன்னு பாடுறா. ஓரளவு போட்டேன். உள்ள சுருளுது. இருக்கு, இந்தா இதே மாட்டியிருக்குடா. மாட்டியிருக்கு. இப்போ போட்டதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தா கொஞ்சம் பெருசே மாட்டியிருக்கு. பரவாயில்ல, ஆனால் போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. போட்டுகிட்டே இருந்தால் ஓரளவு மாட்டோம். சரி ஓகே, நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்படி வந்து போடுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து. இப்போ வந்து அகைன் வந்து வீச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செம நல்லா வீசினேண்ணா, ஓரளவு வந்துச்சு பார்த்தியா? சரி ஓகே, இழுக்கலாம். இதில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் ஓரளவு வந்துச்சுங்க, கரெக்டாக தான் வீசினேன். மீன் இல்லை, ஆனால் வீசினேன் கரெக்டாக. ஏய் சக்ஸஸ்டா, நல்லா வீசினேன்டா. சரி ஓகே, இழுத்துக்கலாம். இருக்கா? இல்லை, எட்டிக்கலாமான்னு பார்க்கலாம். இருக்குடா, சின்ன மீன். இந்தளவு மீனாக தான் மாட்டுது. ஆனால் நம்ம வீசணும்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கரெக்டாக பெரிய மீனே மாட்டோம். இந்தளவு ஒன்று மாட்டியிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து ஒரு 2-3 தடவை வீசுகிறேன். எப்படி வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டாக வீசுனேன்டா, பார்க்கலாம். ஏதாவது பா ஃபுல்லாக நனைஞ்சிட்டேங்க. சரி ஓகே, எடுக்கிறேன். ஐயோ மாட்டிக்கிடுச்சுடா. அதோ இருக்கு, பொடி மீனாக இருக்கு, ஆனால் முள்ளு. பா அந்த இடத்துல கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஃபேமிலியவே நீ தூக்கிட்ட. ஆனால் பொடி மீனுங்க எல்லாம். ஐயோ முள்ளு பாரு எப்படி மாட்டி இருக்குன்னு. இங்கே அதிகமாக முள் இருக்குடா பாருங்கங்க. நம்ம கொஞ்சம் போட்டது கரெக்டுங்க சொன்னே. மீன் வந்து
கொஞ்சம் பொடி பொடி மீனாக நிறையா இருக்குது. இந்த பாருங்க, ஒன்று நம்ம எடுத்து தண்ணியில் தான் கடைசி விட்டுருவோங்க. எத்தனை மீன் இருக்குதுன்னு பார்க்க. 2, இது ஒரு 3, இது கொஞ்சம் பரவாயில்ல. அவ்வளோதாங்க, ஒரு 3 மீன் மாட்டியிருக்கு. இங்கே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, முள் தான், முள் மாட்டிக்கிட்டோம். ஆனால் வரவே இல்லைங்க. இது நான் போயிடும்னு நினச்சேன் வலை. சரி பார்க்கலாம். இதை நான் முள்ளை நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட இது பண்ணுறேன். செமையாக விழுந்துச்சுடா. பார்க்கலாம். ஆழம் போயிடுச்சு, எடுக்கிறேன். ஆனால் ஒன்று தான்டா, ஒன்று மாட்டி இருக்குங்க. இதுதான் அந்த ஒரு மீன். அடுத்து அவ்வளோதான். சரி, இன்னும் ஒருக்க போடலாம். இந்த மீனை வந்து சேஃபாக வந்து தண்ணியிலே லான்ச் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்க. இது தெரிஞ்சாலும் சில நேரம் வருது, சில நேரம் வர மாட்டேங்குது. வந்துருக்கா? எங்க வலை தாண்டா அது. இந்த வீச்சு வலையை வச்சு வந்து நாங்கள் நிறையா வந்து மீன் வந்து மாட்டுதுங்க. ஆனால் வந்து எங்களுக்கு வீச தான் தெரியல. சரி, ஓகே, ப்ராக்டிஸ் எடுக்கலாம். இதோட பார்ட் 2 வீடியோவில் வந்து நல்லா வீசி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம். ஆனால் இதுலேயே வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஏகப்பட்ட மீன் மாட்டுச்சுங்க. இதை காட்டுறதுக்காக தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தோம். இப்படி தண்ணியில் முக்க வச்சு பாருங்கள். இந்தந்த சைஸுனால் நல்லா சைஸு. ஸோ இந்த மாதிரி மீன்கள்லாம் எத்தனை, 1, 2, 3, ஒரு 5, 6, 7, 8 மீன் கிட்ட பாருங்கள் மாட்டியிருக்குங்க. இதில் வந்து நாங்கள் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு வந்து மாட்டோன்னு. ஆனால் வந்து இதை வந்து நாங்கள் நல்லா வீசி இருந்தோம்னா சூப்பராக மாட்டியிருக்கோம். காலைலனா பாருங்கள் கட்டிட்டு, அதாவது கயிறை மிஸ் பண்ணிடுவோன்னு பயம். வலை விழுந்தால் கண்டிப்பாக வந்து எடுக்க முடியாது இந்த இடத்துல, ரொம்ப ஆழம். சரி, ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து போட்டு கண்டிப்பாக எடுக்கலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.